அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கண்டிப்பாக எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டான்செட்டில் இது வரைக்கும் நம்ம ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் பார்த்துருக்கோம் 2024 பேட்ச்க்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட டவுட், என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணலாம். நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அதில் எனக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும். சரி, ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுக்கலாமே. பிகாஸ் நமக்கு எம்பிஏ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயர் நம்ம எல்லாமே ஜென்ரலாக ஒரே மாதிரியான பேப்பர்ஸ் தான் படிப்போம். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்க அப்படின்னா we have சேம் கோர். ஸோ எல்லாருமே ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிக்கல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், இதெல்லாமே ரொம்ப காமன். ஸோ நம்ம இதில் செகண்ட் இயர் போகும்போது நம்ம என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட கெரியராக இருக்க போகுது. ஸோ அப்போ நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணும் போதே நமக்கு என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ, நமக்கு என்ன ஸ்பெஷலைசேஷன் வேணுமோ அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டூரிசம் மேனேஜ்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அது ஸ்பெஷலைஸ்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்னா ஐ ஹேவ் டு கோ ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போது நம்ம கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவோம் இல்லையா. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கொடுக்கணும். இப்போ எனக்கு டூரிசம் மேனேஜ்மெண்ட்டே XYZன்னு ஒரு காலேஜ் இருக்குது, அதில் டூரிசம் மேனேஜ்மெண்ட்டே இல்லை. ஸோ அப்போ அந்த காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ரேங்க் படி, கம்யூனிட்டி ரேங்க் படி உங்களுக்கு அது கிடைக்க சான்சஸ் இருக்கும். பட் அது கிடைச்சாலும் அதில் எந்த யூஸ்மே கிடையாது. அந்த காலேஜில் இருக்க ஸ்பெஷலைசேஷன் மட்டும் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இப்போ May 6 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கோர் கார்டு மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீயாக இருக்க டைமில் காலேஜோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அவங்க என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், ரைட். ஸோ இப்போ என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு 2 கோர் அப்படின்னா ஹெச்ஆர், மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஒரு 2-3 கோர் நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர நிறைய இருக்குது. பட் அதில் கொஞ்சம் டாப்பாக இருக்க ஸ்பெஷலைசேஷன் பற்றி நான் பேசிடுறேன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் பிடிக்குமா, மார்க்கெட்டிங் நல்ல ஸ்கோப் இருக்கா, எல்லாருக்குமே மார்க்கெட்டிங் செட் ஆகாது. நீங்கள் என்ன மாதிரி பர்சனாலிட்டியோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கு தான் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த கோர் செட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. ரொம்ப எமோஷ்னலி பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டேபிள் கிடையாது. எமோஷ்னலி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிளாக இல்லாத போது நான் ஒரு ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ எம்பிஏல என்ன ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு நல்ல அனாலிட்டிக்கல் ஸ்கில் உங்களுக்கு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது யூ கேன் கோ ஃபார் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி குட் ஸ்கோப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இப்போ ஃபினான்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு எல்லாம் என்ன திங்க் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபினான்ஸ் எடுத்தோம் அப்படின்னா உடனே நம்ம ஒரு ஃபினான்ஸ் மேனேஜராக ஒரு கம்பெனியில் போய் உட்காருவோம். இட் இஸ் நாட் லைக் தட். ஸோ இப்போ ஃபினான்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ ஃபினான்ஸ் படித்தவங்க பில்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணலாம். ரீட்டைல் அவுட்லெட்டில் பில்டிங் எக்ஸிக்யூட்டிவாக, இல்லை ஒரு கம்பெனியில் பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, ERPயில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. அசெட் மேனேஜ்மெண்ட்னா ஒரு கம்பெனியோட அசெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா லெட்ஜரிங், பேலன்சிங், இந்த மாதிரி ஒர்க்கெலாம் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஸ்லேயும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன ஜாப் டைட்டில்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிரும் இல்லையா. ஸோ ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் எமோஷ்னலி அட்டாச்சாக மக்களோட ஒர்க் பண்ணாமல் தனியாக என்னோட கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபினான்ஸ் ஓகே. அண்ட் இதே பார்த்திங்க அப்படின்னா சில பீப்புள் தே ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்ட்ரோவர்ட். நல்ல பீப்புளோட நல்லா பழகணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஐம் கம்ப்ளீட்லி எமோஷ்னல் பர்சன். ஸோ எம்பத்தி அடுத்தவங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஐம் கம்ப்ளீட் பர்சனல் பர்சன். அப்படிங்கும்போது யூ கேன் கோ ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் அதுலேயும் நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு பேரோல் ப்ராசஸிங், அதாவது எம்ப்ளாய்க்கு சேலரி ரன் பண்ணுறது. நெக்ஸ்ட் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். எம்ப்ளாயை பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணுறது, டெவலப்மெண்ட். அண்ட் அந்த ஹையர் பண்ண புது எம்ப்ளாயிஸ் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி வெல்ஃபேர் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெச்சூட்ரி மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல், ஜென்ரலிஸ்ட் ரோல், அதுக்கப்புறம் ஹையரிங், ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீனிங் அண்ட் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹையரிங் பர்சனல். ஸோ இந்த மாதிரி ஹெச்ஆர்லேயும் நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, நிறைய கோர் இருக்குது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். நல்ல எக்ஸ்ட்ரீம்லி குட் பர்சனாலிட்டி சார், நல்ல கம்யூனிகேஷன் இருக்குது எனக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா டார்கெட்லாம் என்னால் மீட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நிறைய காசு மேக் பண்ணணும். அதுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் என்னால் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மக்கள் பார்த்திங்கன்னா யூ கேன் கோ ஃபார் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னா நம்ம நினைக்கிறது டோர் டு டோர் சேல்ஸ்னு நினைப்போம். ஸோ இட் இஸ் நாட் டோர் டு டோர் சேல்ஸ்.
டோர் டு டோர் சேல் இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஸோ அதையும் தாண்டி நிறைய இருக்குங்க. கார்ப்பரேட் சேல்ஸ், ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா மால்லலாம் போனால் நிறைய ரீட்டைல் அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒரு ரீட்டைல் மேனேஜராக போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிராண்ட் மேனேஜராக போகலாம். பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்டை பற்றி வந்து மக்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அந்த பிராண்டை க்ரியேட் பண்ணுறது, இருக்க பிராண்டை மெயின்டைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ ஒன் ஆஃப் தி எவால்விங் ஸ்பெஷலைசேஷன், ரைட். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ஸ்கோப் இருக்குங்க, ரைட். ஸோ மல்டிமீடியா மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி குட் கோர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஹெச்ஆர் பேசிட்டோம், ஃபினான்ஸ் பேசிட்டோம், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடி, ரைட். ஸோ ஐடி சிஸ்டம்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜியில் சிஸ்டம்ஸ் எடுத்திருப்பாங்க. ஐடி, சிடி, சிஎஸ் இந்த மாதிரி சிஸ்டம் ரிலேட்டடாக எடுத்திருப்பாங்க. ஸோ சார் நான் ஐடி கம்பெனிஸில் தான் ஒர்க் பண்ணணும், ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ இப்போது சிஸ்டம் படிச்சிட்டோம் அப்படின்னு என்னென்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும். ஸோ சிஸ்டம் படிச்சிட்டோம் அப்படின்னா யூ கேன் கோ இன் அ கம்பெனி அண்ட் சிட் அஸ் அ சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவ். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, எம்ஐஎஸ் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நல்ல ஒரு கம்பெனியில் உட்காந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் லீட் அப்படின்லாம் ப்ரொசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ப்ராஜெக்ட் அனலிஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து டீம் லீடு, இந்த மாதிரி பொசிஷன் எல்லாமே வந்து சிஸ்டம் படித்தவங்களுக்கு நல்ல கம்யூனிகேஷன் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி குட் ஸ்ட்ரீம் சிஸ்டம். ஐடி படித்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்லலாம் ஒர்க் பண்ணணும். ஸோ ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் அதிகமான ஸ்கோப் இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன், ஓகேங்களா. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ மெக்கானிக்கலோ இல்லை ஒரு ஆப்ரேஷன் லெவலில் வந்து ஏதாவது ஒரு மேபி நீங்கள் ஒரு யூஜியில் வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஆப்ரேஷன் பார்ட்டை மேனேஜ் பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜிக்கலாக திங்க் பண்ண முடியும் உங்களால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோபோட் மாதிரி ஒர்க் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ஸ்ட்ரக்சரல் ஒர்க். ஸ்ட்ரக்சரல் ஒர்க் அப்படின்னா இருக்கிற விஷயத்தை அப்படியே அப்கிரேட் பண்ணிகிட்டே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டஸ்ட் பாத்தெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ரைட். ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து ஆப்ரேஷன் மேனேஜர் அப்படிங்கிறவங்க வேணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஜிஸ்டிக்ஸ் யூனிட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லாஜிஸ்டிக் யூனிட் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை சிம்பிளாக புரியிற மாதிரி சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு டெலிவரி நடக்குது, அவ்வளோதான் வந்து நமக்கு தெரியும். பட் அந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே வந்து அந்த போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பெக்டிவ் வெண்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை பேக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஒரு டெலிவரி பார்ட்னர்கிட்ட வந்து டைப் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து அதை சென்ட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு வந்து சேரும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட் பிடிக்கலன்னா நீங்கள் பேக்கில் சென்ட் பண்ணி விடுவீங்க இல்லையா, ஸோ ரிட்டர்ன் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த வெண்டர்கிட்ட போகும், திரும்ப அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் நடக்கணும். இதெல்லாமே வந்து ஒரு ஆப்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸில் ஒரு ஆப்ரேஷன். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் ஹவுஸ்லேயும் வந்து ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸில் டேலண்ட் பூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சரலாக என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு யூ கேன் கோ ஃபார் ஆப்ரேஷன். இப்போ இதிலே வந்து உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி எவால்விங் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி எவால்விங் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இப்போ நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குது. பட் நான் எந்த ஒரு ஸ்பெஷலைசேஷனுமே ப்ரொமோட் பண்ணல. ஸோ நம்மளாம் ஒரு ஸ்ட்ரக்சரலாக திங்க் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்ட்ரீம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா வந்து என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ். இப்போ ரொம்ப பாப்புலராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸில் ஒர்க் கிடைக்கும், நிறைய வந்து ஸ்கோப் இருக்குது அப்படின்ட்டு. எஸ், ஆக்சுவலி இட் இஸ் ஹேவிங் அ குட் ஸ்கோப். ஏன்னா இப்போ வர பீரியடில் வந்து எல்லாமே டேட்டா தான் இல்லைங்களா. அந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நிறைய கம்பெனிக்கு ப்ராஃபிட் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பர்சனாக உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டை எப்படி எக்யூப் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணணும். அதுதான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டோட ரோல். இப்போ பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு ஒரு ரோல் இருக்குது, டேட்டா அனலிஸ்ட்னு ஒரு ரோல் இருக்குது, நெக்ஸ்ட் மாடலர்னு ஒரு ரோல் இருக்குது, பிக் டேட்டா அனலிஸ்ட்டு, நெக்ஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட், அந்த மாதிரி வந்து ரோல் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். அது ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி ஸ்கில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக்ஸலில் வந்து ஒர்க் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் கொஞ்சம் பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆர் ப்ரோக்ராமிங், பைத்தன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஓகே இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி வாட் குட் ப்ரொஃபைல். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னா ரொம்ப லிபர்ட்டி டு ஒர்க்.
ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க், ஆண்டர்ப்ரனர்ஷிப். நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிலவெண்ட்டான க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், அதுக்கு ரிலவெண்ட்டான கரேஜ் இருக்கணும், கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா we can go for entrepreneurship. சொந்தமாக ஒரு சுய தொழில் முனைவோர், அதுக்கு எங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் போகணும் அப்படின்னா we can go for entrepreneurship. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ஸோ டப்புன்னு என்னோட மைண்டில் இதெல்லாமே தோணுச்சு, அதெல்லாம் ஜஸ்ட்டு ப்ரிப்பேர்லாம் பண்ணலைங்க, சும்மா அப்படியே எனக்கு தோணுதெல்லாம் பேசியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ், தெரிஞ்சுட்டு நம்ம எடுக்கிறதும் தெரியாமல் எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு காலேஜ் வந்து இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து அவங்க கொடுக்குற ஸ்பெஷலைசேஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த மாதிரி காலேஜை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது புத்திசாலித்தனம். மல்டிபிள் கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன் வந்து MBAல இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி naukri.com போயிட்டு ஒரு ஃபினான்ஸ்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா ஃபினான்ஸில் என்னென்ன ரோல் இருக்குன்னு வரும், மார்க்கெட்டிங் நடிச்சா மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ரோல் இருக்குன்னு வரும், அதேமாதிரி ஹெச்ஆரில் என்ன ரோலு, சிஸ்டம்ஸில் என்ன ரோல் இருக்குது, அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன்ஸில் என்ன ரோலு, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் என்னென்ன ரோல் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி நிறைய ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னே வந்து ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னல ஷோரூம் செட்டப், ஒரு ஷோரூம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் நிறைய இருக்குது. நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸாக இருக்க ஸ்பெஷலைசேஷன் பற்றி அப்படியே டச்சப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஸோ எனக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னாலும் வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு எஜுகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஐ மேட் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அந்த ஐடியாஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக பின்னாடி டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாங்க. தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை 4 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட் டெவலப் ஆகும். ஸோ அடுத்தவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு சீனியர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேளுங்க என்னென்ன மாதிரி கம்பெனிஸ் வரும், ஸோ என்னென்ன மாதிரி ஸ்கோப் இருக்குன்னு சொல்லி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் நெக்ஸ்ட் வர ஒரு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையரிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேனேஜ்மெண்ட் மக்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. BFSI, பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் எமர்ஜிங்காக இருக்கும். பிகாஸ் ஐடி வந்து அப்படியே லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃபீல்டு டவுன் ஆகும்போது இன்னொரு ஃபீல்டு வந்து கண்டிப்பாக பூமில் இருக்கும், பீக்கில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் மக்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். ஹேவ் அ கிரேட் டே.